ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன டே பார்த்தீங்கன்னா மண்டே. டேட் வந்து March 9 ஆகுது. ஸோ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஆர்டர் பிக்கப்பே 4 கிலோமீட்டர் போட்டிருக்கு. நான் எடுத்துகிட்டு பிறகு தான் பார்த்தேன். ஸோ இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு நம்ம வந்து மேடவாக்கம் போகணும். பில் அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ₹494 ஏதோ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னாங்க. இது ஸ்கூட்டரில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி பார்சலாக இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு மேட்டரை பற்றி சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இடத்துல போலீஸ் செக்கிங் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எலெக்ஷன்லாம் வருது. ஸோ அதனால தான் வந்து ஒரு ஜென்ரலாக வந்து போலீஸ் ஆர்டிஓ இது மாதிரிலாம் வந்து செக்அப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ரைடர்ஸ்க்கு வந்து அது ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. என்ன பண்ணலாம், எதுக்கு பிடிக்கிறாங்க, அதெல்லாம் நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஆர்டிஓ அந்த மாதிரி போலீஸ் செக் பண்ணும்போது என்னென்ன செக் பண்ணுவாங்க, நம்ம என்னென்ன ப்ரூஃப் கரெக்டாக வச்சுக்கணும், எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ஓரளவுக்கு ஃபைன் வரும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க செக் பண்ணுறது முதல்ல உங்ககிட்ட வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா, அதுதான் மெயினாக செக் பண்ணுவாங்க. உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கா இல்லையா செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் லைசன்ஸ் வந்து கரெக்டாக எக்ஸ்பயர் ஆகாமல் லைசன்ஸாக வச்சுருக்கணும். 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க ஓட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லைசன்ஸ் இல்லைன்னா ₹5000 வரைக்கும் ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஆர்சி புக்கு. ஸோ வந்து ஆர்சி புக் இல்லைனா கூட 5000 வரைக்கும் ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆர்சி புக் இல்லாமல் வந்து வண்டியை ஓட்டாதீங்க. நீங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் நேரில் கையில் வச்சுருக்கணும், பிசிக்கலாக வச்சுருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் அழகாக அந்த டிஜிலாக்கர்னு ஒன்று இருக்குது, அப்படி இல்லைன்னா பரிவாகனா ஆப் இருக்குது. அது எல்லாமே கவர்மெண்ட்டோட ஆப்பு தான். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே அது லாகின் பண்ணிவிட்டு அதில் உங்களோட ஆர்சி லைசன்ஸு அது எல்லாமே நீங்கள் அதில் வந்து சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து அதை உங்ககிட்ட காட்டலாம். அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் எடுத்து எல்லாமே டேரெக்டாக கையில் கொண்டு வரணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரிஸ்க் தான் உங்களுக்கு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு. ஓகே, இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். நம்ம அதான் மாசுபடாமல் இருக்கிறதுக்கு வண்டி வந்து அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும். எப்பவுமே 6 மந்த் ஒன்ஸ் வந்து அது எக்ஸ்பைரி ஆகிடும். பட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம 6 மந்த் ஒன்ஸ் நம்மளே பண்ண மாட்டோம். பட் அது எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் நார்மலாகவே அது செக் பண்ணுவாங்க. வெறும் ஜஸ்ட் ஒரு ₹100 இருந்தால் போதும் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளோ வரைக்கும் ஃபைன் வரும் பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் இல்லைன்னா மினிமம் ஒரு ₹1000 வரைக்கும் ஃபைன் போட்டுருவாங்க கண்டிப்பாக பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னா. ஸோ அதனால வந்து நீங்கள் யாராவது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த பொல்யூஷன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போலாம் ரெகுலராக அதை செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு எல்லாருமே போட்டு தான் இருப்பீங்க. பட் ஆனால் இந்த சட்டி ஹெல்மெட்டு இந்த ரோட்டில் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ரோட் சைடில் அந்த மாதிரி ஹெல்மெட்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. ஏன்னா வந்து மினிமம் ஒரு 1000லேருந்து ₹2000 வரைக்கும் ஃபைன் போட்டுருவாங்க. அவங்களும் ஹெல்மெட்டு கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறதா இருந்தால் கூட பின்னாடி அவங்க ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டால் தான் வண்டியை இருங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு தான் ஃபைன் வரும். அது இல்லாமல் நிறைய இடத்துல கேமராவில் ஃபைன் போட்டுருவாங்க பார்த்துட்டு. அதனால சொல்கிறேன். ஹெல்மெட் வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டோடு இருக்கணும். அந்த ஹெல்மெட்டு இந்த நார்மல் இந்த சொன்ன மாதிரி அந்த சட்டி ஹெல்மெட்டு அந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்மெட்டு அதெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. ஏன்னா அது ஹெல்மெட்டாக கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுதாங்க. பட் இதுக்கப்புறமேட்டு என்னென்ன ஃபைன்ஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெட் சிக்னலை ஜம்ப் பண்ணீங்கன்னா மினிமம் ₹1000 வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. நீங்கள் லைன் கிராஸ் பண்ணி போட்டிங்கன்னா, அதான் சிக்னல் நிற்கும் போது லைன் கிராஸ் பண்ணி நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கே வந்து ₹500 வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா கேமரா மூலியமாகவே நிறைய பேர்ட்டு ஃபைன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த டாக்குமெண்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் சொல்ல மாட்டேன். ஆமாம், இன்சூரன்ஸு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு என்ன செக் பண்ணுவாங்கன்னா, நம்ம பார்சல் ஓட்டுறோம்னா கண்டிப்பாக வந்து போர்ட்டலில் நிறைய இப்போ எலெக்ஷன் டைம் வந்துட்டு இருக்கு. அதனால வந்து கண்டிப்பாக செக்அப் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். அதனால வந்து என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா, திடீர்னு பேக் ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா அது கண்டிப்பாக கேட்பாங்க. அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா ஆல்கஹாலு, சரக்கு அந்த மாதிரி பொருளாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்சல் பிக்கப் பண்ணும்போது என்ன பார்சல் அந்த மாதிரி சும்மா ஜென்ரலாக கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு எடுத்துன்னு போகிறது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கேட்டால் கூட சொல்லிக்கலாம் நம்ம. ஸோ அதனால் எதுவுமே பேனிக் ஆகானா போலீஸ் வந்து
உங்களை நிறுத்த சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த அவங்கள தாண்டி போறது, அவங்களை எஸ்கேப் ஆகலாம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. காமா வந்து அவங்க எங்க நிறுத்த சொல்றாங்களோ ஓரமா நிறுத்திட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் ஸ்மூத்தாவே ஹேண்டில் பண்ணுங்க. என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அந்த டாக்குமெண்ட் எடுத்து உங்களுக்கு காட்டுங்க. அதனால வந்து எதுவுமே ஆகாது. நீங்க ரொம்ப ஆர்குமெண்ட்டு, ரொம்ப ஹீட் ஆஃப் த மூமெண்ட் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கு அதை கரெக்டாக பார்க்குறாங்க. நீங்கள் அதை கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணாலே போதும். நீங்கள் ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக வச்சிங்கன்னா நீங்கள் யாருக்குமே வந்து பயப்பட தேவையில்ல. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியாதவங்களா இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. எனக்கும் நிறைய தெரியாது. நான் வேற ஏதாவது ரூல்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த லொக்கேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இது மாதிரி தானா போயிட்டா? சரி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்சல் தான் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக வெயிட்டாக இருக்குது, பட் ரொம்ப வெயிட்லாம் இல்லை. அதுக்காக ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துலாம். இப்போ கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 37 கிலோமீட்டரு. ஆக்சுவலி இது வந்து ஸ்கூட்டரில் போட்டிருக்காங்க, அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த லொக்கேஷனில் வந்துட்டோம். கான்டெக்ட் இது இருக்குது, பின்னாடி இருக்கு. இந்த கம்பெனி தான். நல்லா இருக்கலாமா? அது விளாக் எடுக்குது. ஆமாம், விளாக். ஆமாம் ஆமாம். ஆமாம், யூடியூப் சேனல் சார். பூபதினு வரும். 494. 4. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். வேறு இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 494 வந்துச்சு. கஸ்டமர் 540 ரூபா பே பண்ணிட்டாங்க. ஓகே, வேறு லெவல் தான். ஃபஸ்ட் ஆர்டர் டிப்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு எங்கே வருது பார்க்கலாம். முதல்ல எங்கே நல்லா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரெண்டாவதாக வந்து ஒரு ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேடவாக்கம் 1 கிலோமீட்டர் தான். அங்கேயே பிக்கப் பண்ணிவிட்டு தாளம்பூர் போகணும். பட் ஏன் அந்த தாளம்பூர் ஆர்டர் நான் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோசோ இருக்குது பார்த்தீங்களா, ப்ரோசோ ஆப்பு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆப்பில் ஜஸ்ட்டு சும்மா ஓப்பன் பண்ணால் அதில் தாளம்பூர்லேருந்து அண்ணா நகருக்கு ஒரு ஆர்டர் இருந்துச்சு. 370 ரூபா, 69 ரூபா கிட்ட. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பார்த்தா இந்த ஆர்டர் வந்தது. ஏன் இது இங்கேருந்தே 11 கிலோமீட்டர் இருக்குது தாளம்பூருக்கு. ஸோ எதனா ஒரு ஆர்டர் வரும் பார்த்தா கரெக்டாக தாளம்பூர் தான் வந்திருக்கு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போசோவில் வந்து ஆர்டர் அக்செப்ட் பண்ணால் 40 நிமிஷத்தில் போய் அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணணும். நம்ம இங்கேருந்து போகிறதுக்கே வந்து 30 நிமிஷம் மேலே ஆயிடும். அதுதான் என்னன்னு தெரியல. நம்ம அவங்ககிட்ட இது பண்ணிட்டு தான் எடுக்கணும் ஆர்டரை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை போய் ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன்னா ப்ராப்ளம் இல்லை, எஸ்கேப் ஆகிடலாம். எந்த பாக்ஸு? ஒன்று தானே? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக போனால் தான் வந்து அங்கே போயிட்டு அந்த இன்னொரு ஆர்டர் எடுக்க முடியும். காசா கிராண்ட் ஆர்டர். லொக்கேஷனில் வந்துட்டோம். இதுதான் அது, அந்த கிருஷ்ணா ஹார்ட்வேர்ஸ். டைம் நீங்கள் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இது போஸில் வந்து எடுத்தோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பிக்கப் பண்ணோம். கிட்டத்தட்ட இந்த ஆர்டரை 40 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசா கிராண்ட் வந்து ரோடு போடுறாங்க போல இந்த சைடில். அதனால வந்து யாருமே அலோவ் பண்ணல. எல்லா பார்க்கிங் எல்லா பைக்குமே வந்து வெளியே தான் நிறுத்தி விட்டுருக்காங்க ஒரு கிரவுண்டில், காலி இடத்துல. சரி, நடந்து போய் பிக்கப் பண்ணலான்னு போனால் நடந்து போகும்போது பார்த்தா 1 கிலோமீட்டர் இருக்குது நடந்து போகிறது. அதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் கால் பண்ணி நீங்களே வந்து கொடுத்துருங்க என்ட்ரன்ஸில் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸில் நடந்து வந்து கொடுத்தாரு. அதனால தான் வந்து நமக்கு ஒரு நேரம் டைம் ஆயிடுச்சு. இது ப்ரோசோவில் வந்திருக்கு, அதனால தான் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 4ஆவதாக வந்து ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம். இன்னொன்று அந்த ஆர்டர் ஒன்றும் கொடுக்கல நம்ம.
இப்போதான் மடிப்பாக்கம் வந்துட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக மடிப்பாக்கம் வரும்போது ஒரு ஆர்டர் ஒன்று அடிச்சுது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதான் மடிப்பாக்கத்தில் பிக்கப் பண்ணிட்டு அரும்பாக்கம் போய் கொடுக்கணும், எம்எம்டி காலனி அந்த ஏரியாவில். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அண்ணா டவர் தான் போயிட்டு இருக்கோம் அந்த போஸ் ஆர்டர். ஸோ அதனால வந்து இது அப்படியே எடுத்துலாம் அப்படியே போகிற வழியிலே கொடுத்துட்டு போயிடலாம். இந்த ஆர்டர் வந்து 215 ரூபா. ஸோ அதான் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கேன். லொக்கேஷனில் வந்துட்டோம், இந்தியன் ஸ்நாக்ஸ் ஹவுஸ் இதுதான் நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிக்கப் பண்ணிட்டேன். இந்த கவர் தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இங்கேருந்து 16 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த லொக்கேஷனில் வந்துட்டோம். டாகி நம்மளோட ட்ரெஸ் பார்க்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த ப்ரோஸாவோட ஆர்டர் தான் போயிட்டு இருக்கோம். கடைசியாக அது 10 நிமிஷத்தில் போய் ரீச் ஆயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த அண்ணா நகர் அந்த லொக்கேஷனோட வந்துட்டோம். பார்ப்போம் அந்த ப்ரோஸாவில் என்ன மாதிரி க்ளோஸ் ஆகுது, லேட் ஆனால் என்ன மாதிரி பெனால்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஏன்னா கண்டிப்பாக லேட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த ஃபோனில் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபோன்லேருந்து இது பண்ணுறேன், வீடியோவில் வராது, நான் கொடுத்துட்டு பிறகு சொல்கிறேன். சரி, கால் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுது. நம்ம கரெக்டாக ஒரு ஓட்டி 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 5 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுத்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். 777 கரெக்டாக 777 ரூபா. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் போய் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மேடம் அக்கா அவங்க வந்து 46 ரூபா டிப்ஸாக போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நான் அந்த ப்ரோஸோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, சைடில் உங்களுக்கு ஃபோட்டோவில் அனுப்புகிறேன். அது வந்து 369 நம்ம ஓட்டியிருக்கோம். அந்த கஸ்டமரும் நமக்கு வந்து 50 ரூபாவா டிப்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1242 ரூபா வந்து நம்ம 5 ஹவரில் ஏர்ன் பண்ணியிருக்கோம். பெட்ரோல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 105 கிலோமீட்டர் ஓட்டிருக்கு நான் இன்னைக்கு. ஏன்னா ஒரு இடத்துல டபுள் ஆர்டர் எடுத்துன்னு வந்தனால கொஞ்சம் கம்மியாகிடுச்சு கிலோமீட்டரு. ஸோ 105 இன்ட்டு 151 ரூபாவா, 1242 -1242னா நம்ம இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 1090 ரூபா வந்து 5 ஹவரில் ப்ராஃபிட் மட்டுமே எடுத்திருக்கோம். ஓகே சரி, இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் விளாகில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய், டேக் கேர்.